மக்களுக்கு ஏன் இப்படி மனநிலை மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்குங்க. எல்லா உயிர்களுக்கும் ஆனதுதான் நம்ம இந்த உலகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். டாக் லவ்வர்ஸ்னால டாக்ஸ்க்கு வந்து அபியூஸ் அதிகமா நடக்குதா இல்ல டாக பிடிக்காதவங்களுக்காக அபியூஸ் அதிகமா நடக்குதா நீங்க சொல்லுங்க. அந்த நாய்களால யாருக்காச்சும் பிரச்சனை வருதா அதை அதுக்கு அதோட பொறுப்பை நீங்க எடுத்துக்குங்க. சரியா கேட்டாருங்க இந்த கோபிநாத் சார். நிஜமா சொல்லணும், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அடுத்த குழந்தைய ரெடி பண்ண போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? 9 மணிக்கு மேல நீங்க ஏன் வெளில வரீங்க? விதவிதமா நாய்களை வாங்கி வளர்த்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, குழந்தைய கடிச்சிருச்சு, நாங்க அதுக்காக வருத்தப்படுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த விஷயமே ரொம்ப கேவலமா இருக்குங்க. நாய்க்குன்னு சில லாங்குவேஜ் இருக்கு, அதை கத்துக்கணும் அப்படின்றீங்க. நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க 12 மணிக்கு. உங்க ஸ்ட்ரீட்ல டாக் இல்ல, உங்க ஸ்ட்ரீட்டுக்கு வரணும்னா 10 ஸ்ட்ரீட்டை தாண்டி வரணும், அந்த ஸ்ட்ரீட் மொத்தமே டாக். எனக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு, உங்களால மனிதர்களையே நேசிக்க முடியல, எப்படி நீங்க நாய்களை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புலப்படவே இல்லை. ஆக்சுவலா இந்த நாய்களை பத்தி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதுனால பேசுறேன். நான் கொஞ்ச நாளாவே நாய்களோட பிரச்சனை பெருசா போய்கிட்டே இருக்கு. ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த நாய்களை பத்தி பேச போறேன் அப்படின்னு. நீங்க வேற எதையாவது எழுதி வச்சிடாதீங்க, இல்லை எதையாவது போட்டு விட்டுறாதீங்க. நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பத்தி தான் பேசுறேன். பொதுவாகவே மக்களுக்கு ஏன் இப்படி மனநிலை மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்குங்க. முதல்ல என்னோட வருத்தத்தை நான் சொல்றேன். ஒரு நாய்க்கு அடிபட்டுடுது, டாக் லவ்வர்ஸ் வந்து என்ன பண்றீங்க, அதை கொண்டு போறீங்க, ட்ரீட் பண்றீங்க, அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறீங்க. நல்ல விஷயங்க, உங்களோட மனித நேயத்தை நான் பாராட்டுறேன் கண்டிப்பா. ஆனா அந்த நாய் கடிச்சு ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, இல்ல அந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது, ஒரு வயசானவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலி டாக் லவ்வர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க முதல்ல போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான ஒரு பக்கபலமா நின்று, ஆக்சுவலா நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த நாய் இப்படி பண்ணிருச்சு, நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம், இல்ல எங்களால முடிஞ்சதை ஏதாவது பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா உங்களோட மனித நேயத்தை நான் ரொம்பவே கண்டிப்பா ரொம்ப வரவேற்று இருப்பேன்னு நான் சொல்ல முடியும். ஆனா உங்களோட கருணை பாத்தீங்கன்னா அந்த டாக் மேல இருக்கு, அது கூட நீங்க முழுமையா பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் லைக் தட் ரோட்ல வந்து சாப்பாடு வச்சுட்டு போறதோட உங்க கருணை நின்று போயிடுது. ஆக்சுவலா டாக்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இது வந்து நான் டாக் லவ்வர்ஸை பார்த்து கேட்கிறேன். நம்ம நாய்ங்கெல்லாம் முதல்லலாம் வேட்டையாடும், பூனைகளை பிடிச்சு சாப்பிடும். இப்பதான் பூனைகளை பிடிச்சு சாப்பிடுறதுல நம்ம தான் பிள்ளைங்களை பிடிச்சு சாப்பிடுன்னு சொல்லிடுறோம் இல்லையா? அதனால அது என்ன பண்ணிடுது, நீங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை பிடிச்சு சாப்பிடுது. அதோட மனநிலையே ஒரு பூனையை பிடிச்சு சாப்பிடுறதும் வேட்டையாடி சாப்பிடுறதும் அதோட இயல்பு நிலையே அப்படிதாங்க. இயற்கை அதை படைக்கப்பட்டதே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. நீங்க தான் அதை வந்து மாத்துறீங்க. சரி, ஓகே, உங்களோட விருப்பம்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் ஆனதுதான் நம்ம இந்த உலகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். ஒரு பூச்சியோ ஒரு விஷயமோ நம்மள தாக்க வருதுன்னா நம்ம எதிர்த்து தாக்குறதும் நம்மளோட இயல்பு தானே. ஒரு பூரா வந்துடுது வீட்டுக்குள்ள, அதை அடிப்பீங்களா இல்ல அது வாயில்லாத பூச்சி, அது வாயில்லாத இது, ஸோ நம்ம வந்து அது எப்படி நம்ம அடிக்கிறது அப்படின்னு அப்படியே விட்டுருவீங்களா? இப்படி ஒரு விஷயமோ நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது அந்த டாக் லவ்வர்ஸ்க்காக மட்டுமே நான் சொல்றது. ஒன்று அழிச்சுதான் ஒன்று. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு பையன் ஒரு வீடியோல பேசியிருந்தாரு, ஒரு குழந்தைய கடிக்கிற வரைக்கும், நாய் கடிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த குழந்தைய ரெடி பண்ண போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? ஒரு சோசியல் மீடியால வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. தம்பி, நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க அடுத்த குழந்தைய ரெடி பண்ண போகல. இந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறது, இந்த குழந்தைக்கு எப்படி சோறு போடுறது, இந்த குழந்தைய எப்படி வளர்க்கறதுன்றது வாழ்வாதாரத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு ஆயமாவை போட்டுட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக வச்சுட்டு அவங்களால போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. ஒரு ஊர்ல நான் பார்த்தேன் ரீசெண்டா, எல்லாருமே தான் பார்த்திருப்பாங்க,
ஒரு அப்பா அம்மா குழந்தைய பக்கத்துல போட்டு வாசல்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருக்காங்க நைட்ல. அவங்க வீட்டுல ஏசி கிடையாது, வசதி கிடையாது. வெளியில காத்துக்காக அந்த குழந்தைய போட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அந்த நாய் வந்து அந்த குழந்தைய கவ்வி தூக்கிட்டு போகுது. போராடுறாங்க அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு. கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியல. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் ரோட்ல போட்டு படுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பீங்களா? ஒண்ணு பண்ணுங்களேன், அவங்களுக்குலாம் வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்துருங்களேன். இதெல்லாம் நிஜமாவே கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு. சென்ஸோட தான் பேசுறீங்களா இல்ல சென்ஸ் இல்லாம பேசுறீங்களா? அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க, 9 மணிக்கு மேல நீங்க ஏன் வெளில வரீங்க? எனக்கு புரியல. நைட் ஷிஃப்ட் எப்படி போவாங்க? செகண்ட் ஷிஃப்ட் எப்படி போவாங்க? செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க எப்படி வருவாங்க? நைட்ல வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் நீங்க நாய்க்கு சோறு வச்சுட்டு போறீங்க பாத்தீங்களா? அதுவும் எப்படின்னா ஒரு ஓரமா கூட நீங்க வைக்கிறது கிடையாது, நடு ரோட்ல வச்சுட்டு போயிடுவீங்க. அவங்களுக்கு அந்த நாய் அதை சாப்பிட்டுட்டு அதையும் அசிங்கம் பண்ணிட்டு அதுவும் அதோட அசிங்கத்தையும் அங்க பண்ணி வச்சுட்டு போவோம்ல, அதை கிளீன் பண்ண வர்றவங்களும் நைட்டு 9 மணிக்கு மேல வந்துதான் கிளீன் பண்றாங்க. அவங்களுக்கும் இந்த நாய்ங்களால பாதுகாப்பு கிடையாது. நீங்க எங்க வீட்டு பக்கத்துல, சீரியஸா இது எங்க வீட்டு பக்கத்துல நடக்கிற விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. டெய்லி 11 o'clock பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ரெட் கலர் மாருதியில வருவாங்க. 11 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்து நடு ரோட்ல வைப்பாங்க. அவங்கள சுத்தி ஒரு 50 நாய் இருக்கும். அதுக்கு வச்சுட்டு அதே கார்ல ஏறி போயிடுவாங்க. அந்த சாப்பாடு அந்த இது அப்படி அப்படியே இருக்கும். அந்த நாய்ங்க சாப்பிட்டுட்டு போவோம். பக்கத்து ஸ்ட்ரீட்ல கவர்மெண்ட் ஸ்கூல். சின்ன சின்ன குழந்தைங்க வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் பாதுகாப்பு கிடையாதுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பாங்க வந்து ஏதாவது வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிக்கிட்டு போறதுக்கு, பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்குலாம் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. சரியா? நீங்க பாட்டுக்கு சோறு வச்சுட்டு போயிடுறீங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு என்னன்னா டாக் லவர்ஸ், நீங்க ரொம்ப மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள், நான் மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன், அதை வச்சுட்டு போறீங்களா, ஒரு ஓரமா வைங்க, அதை வந்து கிளீன் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுங்க. அந்த நாய்களால யாருக்காச்சும் பிரச்சனை வருதா, அதை அதுக்கு அதோட பொறுப்பை நீங்க எடுத்துக்குங்க. சரியா கேட்டாருங்க இந்த கோபிநாத் சார். நிஜமா சொல்லணும், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். இப்பெல்லாம் வந்து வளரும் போதே காக்கா பிடிப்பாங்க, ஜால்ரா அடிப்பாங்க. அவங்களுக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தன்னோட மீடியா பீப்புள்ஸ் தெரிஞ்சும் சாமானிய மக்களுக்காக நின்னாரு பாருங்க. அதுக்கே அவருக்கு வந்து நம்ம கோடி நன்றி சொன்னா கூட தகும். நிஜமா சொல்றேன், அந்த ஒரு மக்களுக்காக, அந்த ஒரு மனிதர்களுக்காக, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்துல நின்னாரு பாருங்க. நின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கேள்வியும் கேட்டாரு பாருங்க. அதுக்கு வந்து நீங்க எல்லாம் நிஜமாவே ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி இல்லாத பீப்புள்ஸ். நீங்க சொல்றீங்க 8 மணி நேரம் ஷோ, 1 மணி நேரம் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி எல்லா ப்ரோக்ராமும் 8 மணி நேரமா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? எல்லா ப்ரோக்ராமும் 1 hour தானே. அது இப்போ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த சென்ஸ் கூடமா உங்களுக்கு இல்லை? அது எப்படி உங்களுக்குன்னு வந்தபோது இதுவே என்ன நடந்திருக்கும்னா, அவங்க சைட்ல வந்து கொஞ்சம் இதா பேசியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். அதனால இப்படி பேசுறீங்க சார். ஓகேங்க, பிரச்சனை இல்லை, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன்னா, இது நாள் வரைக்கும் டாக் லவ்வர்ஸ், டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு பேசுறீங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யாருமே டாகை வெறுக்க மாட்டாங்க. நாங்க கூட வெறுத்ததே இல்லைங்க. டாகை வந்து ஜஸ்ட் லைக் தூரமா இருந்து ரசிப்போம், பார்ப்போம், ஆனா வெறுக்க மாட்டோம். நல்லா ஒரே ஒரு குவெஸ்டின் நான் கேட்கிறேன், டாக் லவ்வர்ஸ்னால டாக்ஸ்க்கு வந்து அபியூஸ் அதிகமா நடக்குதா, இல்ல டாக பிடிக்காதவங்களுக்காக அபியூஸ் அதிகமா நடக்குதா? நீங்க சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் கிடையாது, ஒரு ஆள் விதவிதமா நாய்களை வாங்கி வளர்த்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாரு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அது யார் பண்ணது? டாக் லவ்வர்ஸ். ஒரு ஊர்ல ஒரு நாயை நிறைய வாட்டி அந்த நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு, மேல இருந்து தூக்கி போட்டு கொண்டாரு அவர் வளர்த்த நாயை, ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அது டாக் லவ்வர்ஸ். ஒரு நாயை கூட்டிட்டு வந்து வீட்டுல வளர்க்குறாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அதனால அந்த நாயை நான் வளர்க்குறேன். இந்த அம்மாக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த நாயை போட்டு அடிக்கும், ஏன்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அது யாரு? டாக் லவ்வர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாயை பிடிக்காதவங்கன்னு கிடையாது, இது வேணாம், இதனால பிரச்சனை வருது, நாயால பாதிக்கப்பட்டவன் கூட ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறான்னா நாய் குறுக்க வந்துருச்சுன்னா அதுல இடிச்சிடக்கூடாதுன்னு கவனமா இருப்பான்.
அதுல இடிச்சிடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி அவன் விழுந்தவன் அதிகமா இருக்கான் நாட்டுல. அப்ப கூட அந்த நாயை இடிச்சு அதுக்கு ஒரு சேதம் பண்ணணும்னு டாகை பிடிக்காதவங்க சொல்ல மாட்டாங்க. நான் டாக் லவர்ஸ்னால எத்தனை அபியூஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க. அப்புறம் இந்த மனிதாபிமானமே இல்லாத போற அந்த டாக் லவர்ஸோட உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா, ஆமாங்க குழந்தைய கடிச்சிருச்சு, நாங்க அதுக்காக வருத்தப்படுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த விஷயமே ரொம்ப கேவலமா இருக்குங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. ஆக்சுவலா உங்களை நாங்க எப்ப மதிப்போம் அப்படின்னா, எங்களுக்கு பொதுவாவே நாய்ங்க மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. உங்களால மட்டுமே இப்ப நாங்க நாய்களை வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை நாங்க எப்ப மதிப்போம் அப்படின்னா, ஒரு நாயினால ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவங்க பக்கத்துல வந்து நின்று, ஐயோ இந்த நாயினால இது பாதிக்கப்பட்டிருக்கு, சோ இதை இனிமேல் நம்ம டேக் கேர் பண்ணுவோம் நீங்க நின்னீங்கன்னா உங்க மேல எங்களுக்கு அபிப்பிராயம் வரும். அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இது மாதிரி வந்து நைட் டைம்ல ஏன் போறீங்க, நாய்க்குன்னு சில லாங்குவேஜ் இருக்கு அதை கத்துக்கணும் அப்படின்றீங்க. நாய்கிட்ட வந்து இப்படி பேசினா அது வந்து அதை புரிஞ்சுக்கோன்ற. நான் தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் ஒண்ணு வைக்கிறேன். சரி, இந்த மாதிரி என்னன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜை தாண்டி நாய் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை தயவு செஞ்சு ஆட் பண்ணுங்க சப்ஜெக்ட்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுங்கன்னா, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அதெல்லாம் தாண்டி டாக் சப்ஜெக்ட்னு ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இனிமேல் நாய்களோட தானே பழகணும், நாய்களோட தானே வாழணும், நாய்களை பத்தி படிக்கணும், கத்துக்கணும். அவங்க தான் சொல்றாங்கல்ல அதுக்கு லாங்குவேஜ் இருக்கு, அதை மனநிலையை புரிஞ்சுக்கோங்க, 9 மணிக்கு மேல போகாதீங்க. ஏங்க 9 மணிக்கு மேல எப்படிங்க போகாம இருப்பாங்க? நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க 12 மணிக்கு, உங்க ஸ்ட்ரீட்ல டாக் இல்ல, உங்க ஸ்ட்ரீட்டுக்கு வரணும்னா 10 ஸ்ட்ரீட்டை தாண்டி வரணும், அந்த ஸ்ட்ரீட் மொத்தமே டாக். அப்ப எப்படி நீங்க வந்து 12 மணிக்கு சாப்பிடுறீங்கல்ல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஈஸியா? போன வாரம் ஒரு பொண்ணு ஜொமேட்டோல போகும்போது ஒரு நாய் கடிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க. நீங்க போய் கொடுப்பீங்களா? நீங்க அழகா வாங்கி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? 9 மணிக்கு மேல நீங்க ஏன் வெளில வரீங்க? எப்படிங்க உங்களால மனிதாபிமானம் துளி கூட இல்லையா? ஒரு நாள் ஒரு கிரவுடட் பிளேஸ் நான் போயிட்டு இருக்கேன், முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை முன்னாடி நிக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு டாக், கிரவுடா இருக்கு அந்த பிளேஸ். இந்த அம்மா வாக்கிங் கூட்டிட்டு வருது, மவுத் கேப் இல்ல அந்த நாய்க்கு. அந்த அம்மா அந்த நாய் கிட்ட வர அந்த குழந்தையும் பயப்படுறாங்க, அந்த பயப்படுது, அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்க ஒய்ஃபும் பயப்படுது. அப்ப அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஏம்மா குழந்தைய நீங்க அந்த நாயை வந்து நீங்க புடிங்க, பயமா இருக்கு, பயப்படுறாங்க இல்லையா அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா, எனக்கு அதை விட கொடுமை என்னன்னா, அந்த அம்மா ஒரு சிரிப்பு சிரிச்சுது பாருங்க, அவ்வளோ கஷ்டமா இருந்தது எனக்கு. நான் பின்னாடி கார்ல உட்கார்ந்துருக்கேன், அந்த வண்டி அவ்வளோ க்ரௌட் பிளேஸ், அவங்க வண்டி மூவ் பண்ணிட்டு, அப்போ அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, இல்லைங்க நீங்க மூவ் பண்ணுங்க நம்ம போயிடலான்ட்டு அவங்க மூவ் பண்ணி போயிட்டாங்க. அப்ப நான் விண்டோ இறக்கிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நாய்க்கு வந்து மவுத் கேப் போடணும்னு சொல்றாங்க இல்லையா, இவ்வளோ க்ரௌட் பிளேஸ்ல கூப்பிட்டு வரீங்களே, இவ்வளோ பேர் வராங்க, பயப்படுறாங்க இல்லையா, நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னா அந்த அம்மா அதுக்கும் சிரிக்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த டாக் லவர்ஸ்க்கு எல்லாமே பொதுவாகவே மன வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் பார்த்தேங்க சீரியஸாவே, இல்லாட்டினா நீங்க எல்லாம் இப்படி பேச மாட்டீங்க. நாட்டுல ஆணவ கொலை நடக்குது, வரதட்சணை கொடுமையில ஒரு பொண்ணு செத்து போகுது, நிறைய இஷ்யூஸ்ல நீங்க சொல்றது கரெக்டுங்க, பாயிண்ட் நான் ஆக்சுவலி ஒத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாட்டுல எவ்வளவோ நடக்குது, நீங்க அதையெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஒரு நாய் தானா பிரச்சனை, வாயில்லாத ஜீவன் தானா பிரச்சனை அப்படின்றீங்க. நானும் அதே தாங்க கேட்கிறேன். நாட்டுல எவ்வளவோ பிரச்சனையா நடக்குது, ஒரு நாள் கடக்கிறதுக்கே அவ்வளோ போராட வேண்டியிருக்கு, அது கூட சேர்ந்து இதையும் சேர்த்து போராடுன்னு சொல்றீங்களா? எப்படி சொல்ல வரீங்க எனக்கு புரியல. எனக்கு நீங்க வந்து ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தைய வந்து இதுவாயிடுச்சு, ஒரு பெரியவங்களை வந்து பாதிக்கப்படுறாங்க, ஒரு பெரியவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு குழந்தைய கூட்டு போய் ஒருத்தர் ரேப் பண்ணிடுறான், அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க. கேவலமா இல்லையாங்க இந்த விஷயம்? எதை கொண்டு வந்து சேர்ப்பீங்க? இப்ப நாய்க்கு வந்து வாயில்லா ஜீவன் ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா யாருன்னு தெரியல எனக்கு, நான் பார்த்ததில்லை அந்த அம்மாவை. அந்த அம்மா சொல்றாங்க, நீதிமன்றத்துல கூட கொலை குற்றவாளிக்கு கூட தூக்கு தண்டனை கைதிக்கு கூட உனக்கு என்ன கடைசி ஆசைன்னு கேட்பாங்களாம், ஆனா நாயை வந்து வாயில்லா ஜீவனை கேட்க மாட்டாங்களாம். நிஜமாவே உங்களுக்கு எல்லாம் வந்து
நீங்கெல்லாம் சென்ஸோட தான் பேசுறீங்களா இல்ல சென்ஸ் இல்லாம பேசுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எனக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு, உங்களால மனிதர்களையே நேசிக்க முடியல, எப்படி நீங்க நாய்களை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புலப்படவே இல்லை. கண்டிப்பா நீங்க டாக் லவர்ஸ்ங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா எங்களெல்லாம் விட உங்களால தான் நாய்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, அபியூஸும் அதிகமா நடக்கிறதும் உங்களை மாதிரியான ஆட்களால தான். எங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதும் உங்களை மாதிரியான நபர்களால தான். அதனால முடிஞ்சா மாத்திக்கோங்கன்னு சொல்றது மட்டும்தான் என்னால முடியுமே தவிர மாத்துறதும் மாத்தாததும் உங்களோட விருப்பம்.